ஈரான் போரை திசை மாற்றக்கூடிய ஒரு நாசகார வேலை நடந்திருக்கிற செய்தி இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. இந்த நாசகார வேலை வெளிவருவதற்கான மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஒரு கப்பல் மீதான தாக்குதல். என்ன நடந்திருக்கிறது? கருங்கடல் பகுதியில பயணம் செய்த ஈரானுக்கு சொந்தமான ஒரு கப்பல் தாக்கி அழிக்கப்படுகிறது. அதில் இருந்த ஒரு ஈரானிய மாலுமியும் உயிரிழக்கின்ற, அத்தோடு இன்னும் ஒரு மாலுமி காயமடைகின்ற. இந்த தாக்குதல் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்த போது இந்த தாக்குதல் உக்ரைனால நடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு ஈரானினுடைய ஒரு கப்பல் சென்று கொண்டிருப்பதாகவும் இந்த கப்பல் மீது தாக்குதலை நடத்துமாறும் இஸ்ரேல் மறைமுகமாக ஒரு தகவலை உக்ரைனுக்கு வழங்கி இருக்கிற செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. எப்படியேனும் ஈரான் போரை வேறு ஒரு திசையில் நகர்த்தி ஐரோப்பிய ஒன்றியத்தை இந்த தாக்குதல்களுக்குள் கொண்டு வந்து ஈரானை சிக்க வைத்து விடலாம் என்ற எண்ணத்தோடு இஸ்ரேல் நடத்திய ஒரு நாடகம் இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. இந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கப்பல், ஈரானினுடைய கப்பல் கருங்கடல் பகுதியிலிருந்து ரஷ்யாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த கப்பல் மீதுதான் தாக்குதல் நிகழ்த்தப்படுது. தாக்குதல் நிகழ்ந்தவுடனேயே ஈரான் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போது இதை உக்ரைன் செய்த விவரம் தெரிய வருது. உடனடியாக உக்ரைனோடு தொடர்பு கொள்ளப்பட்டு இந்த தாக்குதல் எதற்காக நிகழ்த்தப்பட்டது, இந்த தாக்குதலுக்கான பதில் தாக்குதல்கள் நிகழ்த்தப்படும் என்று நேரடியாக உக்ரைனுக்கு சொல்லப்படுகிறது. இதன் பின்புதான் உக்ரைன் இந்த தாக்குதலினுடைய பாரதூரத்தின் தன்மையை புரிந்து கொள்கிறது. ஈரான் இதை கண்டுகொள்ளாது. ஏற்கனவே ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஏனைய வளைகுடாவில் இருக்கின்ற சில நாடுகளும் சேர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிற ஒரு இக்கட்டான நிலையில் ஈரான் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த கப்பலை தகர்த்து விடலாம் என்று உக்ரைன் நினைத்துக் கொண்டு இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. இதற்கு காரணகர்த்தாவாக இருந்தது, மிக முக்கியமான நபராக இருந்தது இஸ்ரேல். இஸ்ரேல் தான் இதற்கான மாஸ்டர் மைண்டாக இருந்து இந்த தாக்குதலை நிகழ்த்துவதற்கு உத்வேகத்தை உக்ரைனுக்கு அளித்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டால் இதனுடைய விளைவுகள் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு சென்று சேரும் என்பது இஸ்ரேலுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பயம். இந்த தாக்குதல்களின் மூலம் இந்த யுத்தத்தின் இறுதியில ஈரான் இந்த யுத்தத்தை வென்று விட்டதே என்றால் இந்த பகுதியில இஸ்ரேல் வாலாட்ட முடியாது என்ற மிகப்பெரிய உண்மை இப்பொழுது வெளிச்சத்துக்கு வருகிறது. இந்த பயத்தில்தான் இஸ்ரேல் எப்படியாவது ஈரானை யாருடனாவது கோர்த்துவிட்டு ஒரு தாக்குதல் வலயத்துக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறது. அமெரிக்கா இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கான சாத்திய கூறுகள் தென்படுகின்றது. ஏனென்றா இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான நிதி மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த யுத்தத்தை கொண்டு நடத்துவதற்கான போதிய அளவிலான ஆயுதங்கள் பற்றாக்குறையும் அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அவர்கள் வெளிப்படையாக இந்த வசதிகள் அனைத்தும் எங்களுக்கு இருக்கின்றது, நாங்கள் இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல போகின்றோம் என்று கூறிக்கொண்டு வந்தாலும் அவர்களுடைய நிலைமை இப்பொழுது உலகத்திற்கே தெரிந்த ஒரு நிலைமையாக இருக்கிறது. ஆயுத பற்றாக்குறை மிகப்பெரிய பிரச்சனையாகவும், அது மட்டுமில்லாமல் இந்த யுத்தத்தை கொண்டு செல்வதற்கான போதிய பண வசதி இல்லாத ஒரு நிலைமையும் இங்கு காணப்படுகின்றது. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் வெள்ளை மாளிகையில் மிகப்பெரிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக அமெரிக்கர்கள் உணவுக்கும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கே பணம் இல்லாமல் இருக்கின்ற போது தேவையற்ற இந்த யுத்தத்திற்கான செலவு ஏன் செலவிடப்படுகின்றது என்ற கேள்விகள் முகத்தில் அறைந்தாற்போல் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வருகின்றது. மேலும் மேலும் இந்த யுத்தத்திற்கு பணம் தர முடியாது என்று முகத்தில் அடித்தாற்போல் இவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. எனவே அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் இந்த யுத்தத்தை நிறுத்திக் கொள்வதற்காகவே எண்ணுகிறது. கடந்த 15 நாட்களாக தொடர்ச்சியாக ஈரான் மீது பல தாக்குதல்களை நிகழ்த்திவிட்டு, குறிப்பாக வேர்ல்ட் வார் 3 தொடங்குமேயானால் அந்த யுத்தத்திற்காக தயார்படுத்தி வைத்திருந்த ஆயுதங்களை கூட இந்த தாக்குதலில் அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிற செய்தி வந்திருந்தது. அந்த அளவு மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்திய போதும் ஈரானை மண்டியிட வைக்க முடியாது என்ற ஒரு நிலைமை தெரிந்து கொண்ட பின்னர் இந்த தாக்குதல்களை உடனடியாகவே அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தி வைத்தார். அதுதான் உண்மை. இந்த நிலைமையை சரியாக புரிந்து கொண்ட நெத்தன்யாகு அவருடைய நரித்தந்திரத்தின் மூலம் இப்பொழுது இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை ஈரான் மீதான யுத்தத்திற்குள் இழுத்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு நாசகார வேலையாகவே இந்த கப்பல் மீதான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் மீதான தாக்குதலை நிகழ்த்துவதற்கு அவர் பயன்படுத்தியது உக்ரைனை. அவர் நேரடியாக தன்னுடைய படைகளை வைத்து அந்த தாக்குதலை நிகழ்த்தாமல் உக்ரைனை இந்த போருக்குள் இழுத்து விடுவதற்கு திட்டமிட்டு இந்த தாக்குதலை செய்திருக்கிறது.
ஆனால் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. உக்ரைன் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக ஈரானுக்கு தகவல்கள் பறந்து கொண்டே இருக்குது. நாங்கள் இந்த தாக்குதலை தவறுதலாக செய்துட்டோம், இதை வேணும் என்று செய்ய இல்லை, இந்த தாக்குதலை நாங்கள் திட்டமிட்டு செய்ய இல்லை, ஆகவே எங்களை மன்னித்து விடுங்கள், எங்கள் மீதான தாக்குதல்களை நீங்கள் நடத்த வேண்டாம் என்று சொல்லி தொடர்ச்சியாக அவர்களால் கோரப்பட்டு வருகின்றது. மன்னிப்பும் கேட்கப்பட்டு வருகின்றது. இந்த தாக்குதல்களை நிகழ்த்தக்கூடாது, நாங்கள் தவறுதலாக இந்த தாக்குதலை நிகழ்த்திட்டோம், ஆகவே எங்களுடைய எண்ணம் இந்த சரக்கு கப்பல்களை தாக்குவதோ அல்லது ஈரானுக்கு சொந்தமான கப்பல்களை தாக்குவதோ அல்ல, எதிரி நாட்டு கப்பல்களை தாக்குவது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள் என்ற மாதிரி சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் எந்த விடயங்களுக்கும் இழகி போகவும் இல்லை, இறங்கி போகவும் இல்லை. ஒரு விஷயம் ஈரானால சொல்லப்பட்டிருக்குது, இந்த தாக்குதல்களுக்கு எல்லாம் நிச்சயமாக பதில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டே தீரும். உக்ரைனினுடைய துறைமுகங்கள் மட்டுமல்ல, உக்ரைனினுடைய எல்லா பகுதிகளும் ஈரானினுடைய ஏவுகணைகளின் எல்லைக்குள்ளதான் இருக்குது. நாங்கள் தாக்குதலை நடத்துவோம். ஈரானினுடைய மக்களுக்கோ ஈரானினுடைய சொத்துக்களுக்கோ விளைவிக்கப்படுகின்ற அனைத்து தாக்குதல்களுக்கும் எதிர்த்தாக்குதல் பதில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் மீதான தாக்குதலுக்கு இப்பொழுது நஷ்ட ஈடு கோரப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த கப்பல் தாக்குதல் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தை இந்த ஈரான் யுத்தத்துக்குள் இழுத்து விட்டு விடலாம் என்று சிந்தித்த நெத்தன்யாகு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு குட்டு வாங்கிக் கொண்டு ஒதுங்கி இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஈரான் யாருக்காகவும் பணிந்து போகாத ஒரு நிலைமை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. இவ்வளவு காலம் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல்களை தொடர்ச்சியாக நிகழ்த்தி வந்த ஈரான் நேற்றைய முன்தினம் திடீரென அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தொடர்ச்சியான வலிந்த தாக்குதல்களை நிகழ்த்த தொடங்கி இருக்கிறது. இந்த தாக்குதல்களின் மூலம் மிகப்பெரிய பாரிய இழப்புகளை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. இந்த தகவல்கள் இன்னும் வெளிவர காத்திருக்கின்றன. ஈரானினுடைய பல ஏவுகணைகள் அமெரிக்காவினுடைய மிக துல்லியமான இலக்குகள் மீது விழுந்து தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் மிக விரைவில் வெளிச்சத்திற்கு வரும். இந்த ஈரான் போர் காரணமாக மற்றொரு முக்கியமான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது ஈரான் தொடர்ச்சியாக துல்லியமான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களின் காரணமாக இந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் பல சிரமங்களை சந்தித்து வருகின்றார்கள். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்துவதன் காரணமாக ஈரானில் இருக்கின்ற மக்கள் ஈரானியர்கள் மிகப்பெரிய துன்பத்தையும் இன்னல்களையும் சந்தித்து வருவது போல வளைகுடா நாடுகளில் இருக்கிற மக்களும் இந்த துன்பத்தை அனுபவித்து வருகின்றார்கள். இப்பொழுது இந்த மக்கள் அமெரிக்காவினுடைய நிலைகளை தங்களுடைய நாடுகளில் இருந்து வெளியே அகற்றுமாறு கோஷம் எழுப்ப தொடங்கி இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு இன்று ஆரம்பித்திருக்கிறது. இது அமெரிக்காவிற்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வியாக கருதப்படுகிறது. இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருந்தும் மக்கள் கிளந்தளவழிக்கிட்டால் நிச்சயமாக அமெரிக்கா இந்த பகுதியில நிலை கொள்ளவே முடியாது. இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற அரசுகளுக்கு தேவையான நிதியை வழங்கி கொண்டு இந்த அரசுகளை தங்களுக்கு சார்பானவர்களாக மாற்றி வைத்துக் கொண்டு இந்த பகுதியில மிகப்பெரிய தளங்களை எல்லாம் அமைத்துக் கொண்டு இங்கு ஒரு சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்கின்ற அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. ஆகவே ஈரான் போர் பல வழிகளில் அமெரிக்காவிற்கும் அமெரிக்காவின் சார்பு நாடுகளுக்கும் மிகப்பெரிய தோல்விகளை தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்றது. இப்பொழுதுதான் ஈரான் வலிந்த தாக்குதல்களுக்கான ஆயத்தங்களையும் அதற்கான முன் நடவடிக்கைகளையும் செய்து வருகின்றது. எதிர்வரும் நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகின்றது. இனிவரும் நாட்கள் ஈரான் வலிந்த தாக்குதலையும் அதற்கு பதில் தாக்குதலை அமெரிக்காவும் நிகழ்த்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ள இப்ப அமெரிக்கா வந்திருக்கிறது. பொறுத்திருங்கள், இது தொடர்பான முக்கியமான பல விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வருவதற்கு காத்திருக்கிறேன். இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இது போன்ற உலக விவர செய்திகளை உடனடியாக அறிந்து கொள்ள உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க. தொடர்ந்தும் உலக விவர சேனலுக்கு ஆதரவளித்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.